புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? புருஷனுடைய குவாலிட்டி என்னவா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டு தான் தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் அவனுக்கு. இயேசு எப்படி நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம பரிசுத்தமாக்கி எப்படி மகிமை உள்ளவர்களாக நம்மளை மாற்றார், அதுபோல அவன் கட்டின மனைவியை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவளுக்கு காண்பித்து, வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைக்கு கொண்டு போய் அங்கே காண்பிச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வசனத்தை ஆராய்ஞ்சு படித்து அதை பற்றி தர்க்கித்து அதை பற்றி விவாதித்து இன்னும் அதிகமாக நல்லா புரிந்து கொண்டு இப்படியே போகும்போது என்ன ஆகுறது? உங்கள் மனைவியை அவங்க அப்பா வீட்டில் இருந்தது காட்டிலும் இப்போ சூப்பர் ஆக்கிடுறீங்க. மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எப்படி வந்தாங்களோ அதை விட அருமையானவர்களாக அதில் மாற்றுறது தான் புருஷனுடைய வேலை. யாரும் ஆமேன்னு சொல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க அப்பா வீட்டிலேருந்து வந்த மனைவி வந்து எங்கள் அப்பா விட தேவலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல புருஷன் இல்லைன்னு அர்த்தம். புருஷன்ட்டு ஏதோ மிஸ்ஸிங்னு அர்த்தம். அப்பா வீட்டில் இருந்ததை காட்டிலும் இங்கே சூப்பராக மாறி பிரமாதமாக மாறி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக அவள் உருவாகும் போது அந்த புருஷன் நல்ல ஒரு ஆவிக்குரிய புருஷன் என்று சொல்லலாம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது, அவங்க வந்து மனைவியை ரொம்ப ஒரு பெரிய முக்கியமாக நீ வீட்டில் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றது. அப்படி இருக்கிற புருஷர்களும் இருக்கிறாங்க சில இடங்களில். இப்போ நிறைய புருஷர்கள் எப்படின்னா, இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட்டை என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேங்க நான் என்றார். என்ன டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னு? அவள் எங்களுக்காக பைபிள் வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி எல்லா உபவாச கூட்டத்துக்கும் போய் எல்லா முழு இரவுக்கும் போய் எங்களுக்காக நல்லா வேண்டிக் கொள்றாங்க. அதனால தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது. அவள் தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய ஒரு இதாக இருக்கிறா அப்படின்றாரு. அதனால தான் குட்டி சவராக போகிறது பாருங்க. இவரை பண்ண சொன்னால் அந்த மாட்ட டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டேன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் பைபிளை படிக்க வேண்டியது அவள் தான் படிச்சிடுறாள், நான் ஜெபம் பண்ண வேண்டியது அவள் தான் பண்ணிடுறாள், எல்லாம் அவள் பண்ணிடுறான். கோயில் கூட அவள் தான் போயிடுறா. நீங்கள் சர்ச்சஸில் பாருங்க, நிறைய பெண்கள் சைடில் தான் நிறைய உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் சைடு காலியாக இருக்கும். ஆண்கள்லாம் இவங்களை இறக்கி விட்டு போய் பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிட்டு உடுப்பி ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நண்பர்களை பார்த்து சந்திச்சு பேசிட்டு இங்க பிரசங்க யாரு ஆசீர்வாதம் கூறுவார் பாருங்க, அப்போ வந்து தலையை அப்படி உள்ள நீட்டுவாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு